இப்போ என்னென்னா ஸ்ட்ரெஸ்லேயே 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது. நம்பர் 1 வந்து என்னென்னா லாங்கிடியூட். அதாவது இப்போ என்கிட்ட ஒரு ஸ்ப்ரிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஸ்ப்ரிங்கோட எண்டில் ஒரு மாசை கட்டி விட்டேன்னா என்ன ஆகும்? இந்த ஸ்ப்ரிங் வந்து நம்மளுக்கு தெரியும் என்ன ஆயிடும், எக்ஸ்பேண்ட் ஆகிடும். கரெக்டாக இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ப்ரிங்குக்கு ஒரு மாஸ் இருக்குது எம், இப்போ கிராவிட்டி அட்ராக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்னது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதா. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சர்ஃபேஸ் ஏரியா இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு அந்த ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து என்னென்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். என்ன இருக்கணும்? பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம், லாங்கிடியூடல் அப்படிங்கிறத சொல்லுவோம். லாங்கிடியூடல் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டென்சைல், என்னது டென்சைல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துல மட்டும் வெயிட் கொடுக்காம 2 சைடுமே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இதை இழுக்கிறீங்க இந்த ஸ்ப்ரிங்கை, உங்கள் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் என்ன பண்ணுறா இன்னொரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த சைடு இருக்கிறாரு. அப்போ இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆயிடும், 2 சைடு எலாங்கேட் ஆகிடுமா. ஸோ அந்த ஃபார்ம் ஆஃப் லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டென்சைல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசிவ். ஸோ கம்ப்ரெசிவ்னு அந்த வார்த்தை சொல்கிறதே தெரியுது. கம்ப்ரெசிவ்னா என்னது, நம்ம இந்த இங்கே கொடுக்குற ஃபோர்ஸ் என்னன்னா அந்த ஃபோர்ஸை இப்படி கொடுக்க போகிறோம் இந்த டைரக்ஷனில். அப்போ என்ன ஆயிடும், ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரெஸ் ஆகிடுமா. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக தான் கொடுக்கணும். அதனால இது என்னது கம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ இதனால் இது என்னது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்னன்னா ஷியரிங். இந்த முறுக்கு கம்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டு கட்டுறப்பெல்லாம் முறுக்கு கம்பின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பி இப்படி வச்சுட்டு இல்லைன்னா நம்ம துணி காய போடுறப்ப என்ன பண்ணுவோம், இதே வந்து ஒரு சைடு வந்து ரொட்டேட் பண்ணுறப்ப இதை என்ன பண்ணுவோம், இதுக்கு ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணுவோமா. இல்லைன்னா வேறு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த புக்கில் நான் இந்த சர்ஃபேஸை இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், கீழே உள்ள சர்ஃபேஸ் இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்ன ஆயிடும், மேலே உள்ள சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகிடுமா. புரியுதா என்ன சொல்கிறது? மேலே இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அதனால் என்ன ஆயிடுச்சு, இந்த புக் வந்து இங்கே இந்த புக் என்ன ஆகிடும் டிஸ்பிளேஸ் ஆகிட்டு இங்கே போயிடும். ஆனால் கீழே நம்ம இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்கும், அதனால இது ஒன்றும் ஆகாது. கீழே மேலே மட்டும் என்ன ஆகுது, டிஸ்பிளேஸ் ஆகிடுது. ஏன்னா கீழே வந்து ஃப்ளோரோட கான்டாக்டில் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால இது இப்படி பிஹேவ் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸு. ஸோ என்னன்னா இந்த சர்ஃபேஸ்க்கு வந்து டேஞ்சென்ஷியல், இல்லைன்னா இது சர்ஃபேஸ் ஏரியா இதுக்கு பேரலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ கிடைக்கிறது நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரெஸ், ஷியரிங் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் தேர்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம். பொதுவாக இந்த ஸ்ட்ரெஸ் எங்கேன்னா நம்ம எங்கே வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக இது நேச்சுரல் எங்கேனா வாட்டரில் நடக்கும். வாட்டர் பாடிஸ் இருக்குல்ல, இப்போ தண்ணிக்குள்ளே நீங்கள் ஒரு வெயிட்டை போட்டிங்கன்னா என்ன ஆகும், எல்லா சைட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கிடைக்குமா, எல்லா பர்பெண்டிகுலர் சைட்லையும் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். அப்போ இதோட ஷேப் என்ன ஆகிடும், எல்லா சைட்லையும் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால இது ஒரு புது ஷேப் கொண்டு வந்துருமா. நம்ம இதோட ஷேப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். கரெக்டாக இதோட பேர் தான் என்னது, வால்யூம் ஸ்ட்ரெஸ். சரிங்களா. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே ஒரு ஸ்ட்ரெயினும் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகும். சரி, அப்போ ஸ்ட்ரெயினில் என்னென்ன இருக்கணும், வந்து டென்சைல் ஸ்ட்ரெயின். என்ன ஸ்ட்ரெயின், டென்சைல் அப்புறம் கம்ப்ரெசிவ். ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த்னா என்ன, நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், டென்சைல் ஸ்ட்ரெஸ் எப்போ கொடுக்கும், 2 சைடுமே ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அதோட பேர். கரெக்டாக. இப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து எலாங்கேட் ஆகுதா, அப்போ லென்த் என்ன ஆயிடும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிரும். தட் இஸ் இன்க்ரீஸிங் லென்த்து. அந்த லென்த் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிவைட் பை நம்ம டோட்டல் லென்த் தான் என்னது டென்சைல் ஸ்ட்ரெயின். அடுத்து வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின். அப்படின்னு என்னன்னா டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுத்தோமா, 2 ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருந்துச்சு, அதனால் என்ன ஆகும்னா கண்டிப்பாக நம்மளோட லென்த் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுமா. ஸோ அந்த டிக்ரீஸ் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, ஓகேயா, அந்த டிக்ரீஸ் இந்த லென்த் டிவைட் பை டோட்டல் லென்த் போட்டிங்கன்னா உங்களோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின் கிடைச்சிடும். ஓகேயா. அடுத்து இங்கே ஷியரிங் ஸ்ட்ரெஸ் பார்த்தோமா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்கணும், ஒன்று ஷியரிங் ஸ்ட்ரெயின் இருக்கணும். ஓகேயா. ஃபார் எக்ஸாம்பிள் இதே புக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி புக் எப்படின்னா இந்த ஷேப்பில் இருக்கும், இது வந்து பழைய ஷேப்பு. இப்போ இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால இந்த புக் என்ன ஆகிடும், அப்பர் பார்ட் ஆஃப் த புக் வந்து இப்படி டிஸ்பிளேஸ் ஆகிடுமா. ஸோ இதில் கொஞ்சம் ஏரியா சேஞ்ச் இருக்குது. அது எவ்வளோனா இந்த ஆங்கிள்னு சொல்லிக்கலாம். இப்போ இதுதான் அதோட ஹைட்டு, ஒரிஜினல் ஹைட்டு. இது வந்து அதோட சேஞ்சு. கரெக்டாக. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இங்கே சப்போஸ் ஆங்கிள் தீட்டானா tan θ is equal to x by h.
ஆப்போசிட் பை adjacent சைடு, அது tan theta. ஸோ அதனால் நம்ம ஷியரிங் ஸ்ட்ரெயின் எப்படி எழுதிக்கலாம், x/h எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனல் வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வால்யூம் ஸ்ட்ரெயின் இருக்கும். வால்யூம் ஸ்ட்ரெயின், இந்த வால்யூம் ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கும், நம்மளுக்கு என்ன தெரியும், சேஞ்சு ஒரு வால்யூமில் சேஞ்ச் இருக்கும். ஸோ இங்கே இது வந்து ஒரிஜினல் வால்யூம் வீன்னு வச்சுக்கோங்க. இது சேஞ்ச் ஆகிருக்குதா, இந்த வால்யூம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இந்த நடுவில் இருக்கிற இந்த வால்யூம் ஷேட் பண்ணுற வால்யூம் வந்து என்ன ஆச்சு, ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஏன் நம்ம பர்பெண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம். ஸோ அந்த சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், நம்மளோட வால்யூம் ஸ்ட்ரெயின். ஓகேயா, ஹூக்ஸ்லாம் மட்டும் பார்த்துக்கலாம். என்னடா ஹூக்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இப்போ என்கிட்ட ஒரு 2 பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பைப்போட லென்த் சின்ன லென்த்து, இன்னொரு பைப்போட லென்த் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா பெரிய லென்த்து. அப்படி இல்லை இது 2 எரேசர்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 3 rupees அந்த அப்சர் எரேசர், இது வந்து அந்த 5 rupee அப்சர் எரேசர். நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இதை எடுக்க பார்க்குறீங்க. ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ரப்பர் என்ன பண்ணுறீங்க, இதோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறீங்க. எந்த ரப்பரோட லென்த்து உங்களால் ஈஸியாக இல்லை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆன்சரு, இந்த ரப்பரோட லென்த்து தான் நம்ம ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ டெல்டா எல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன சொல்லிக்கலாங்க, நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸு கரெக்டாக. அப்புறம் டெல்டா எல்லோட வேல்யூ, இந்த வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதோட லென்த்தும் அதிகமாக இருந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா. நெக்ஸ்ட் என்னன்னா, சப்போஸ் ஒரு ரப்பர் இந்த மாதிரி சின்னதாக இருக்குது, அடுத்து இன்னொரு ரப்பரோட ஏரியா இந்த கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ ஒரு கான்ஸ்டன்டான ஃபோர்ஸுக்கு நம்மள எதோட லென்த்து நம்மளால ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும், இதோட தான் இல்லை இதோட தான். ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னா லென்த் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஏரியா பற்றி பேசுவோம், இதோட ஏரியாவா இல்லை இதோட ஏரியா. ஸோ இதோட ஏரியா தான் அதிகம். அப்போ எதை நம்ம ஈஸியாக எலாங்கேட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சின்ன ஏரியாவை தான் ஈஸியாக நம்ம எலாங்கேட் பண்ணலாம். எலாங்கேட்டை இழுத்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ சின்ன ஏரியா எதுக்கு இருக்குது, இதோடைய சின்னது. அப்போ 1 ஏரியாவா, இந்த டோட்டல் நம்ம எப்படி எழுதிக்கலாம், டெல்டா எல் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு எஃப் இன்டூ எல்/ஏ. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா மாதிரியே தான் இருக்குது. Resistance is directly proportional to length of the conductor. Resistance is directly proportional to 1 area cross section. மாதிரியே தான் இருக்கும். நம்ம 10th படிச்சிருக்கோம்ல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அதே ஃபார்முலா மாதிரியே தான் இருக்கும். இப்போ வந்து என்னன்னா டெல்டா L/L is proportional to என்ன எழுதிக்கலாம், F/A. அப்படி இல்லைனா F/A is equal to ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் K ஒரு கான்ஸ்டன்ட் டைம்ஸ் டெல்டா L/L அப்படின்னு எழுதிக்கலாமா. சரி, இந்த F/A ஆக்சுவலாக என்னது, ஃபோர்ஸ் பர் ஏரியா தான் நம்ம ஆல்ரெடி என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபோர்ஸ் பர் ஏரியா தான் நம்மளோட என்னது, ஸ்ட்ரெஸ்ஸு கரெக்டாக, இஸ் ஈக்குவல் டு K டைம்ஸ் டெல்டா L/L என்னது நம்மளோட ஸ்ட்ரெயின் கரெக்டாக. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபார்முலா என்ன எழுதிக்கலாம், சிக்மா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எப்சிலான். இதுதான் நம்மளோட ஹூக்ஸ் லா. நம்ம இந்த கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். இதான் என்ன லா, நம்மளோட ஹூக்ஸ் லா. சரிங்களா. இந்த K வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், இது பேர் வந்து என்னன்னா மாடுலஸ்னு கூட சொல்லுவோம். மாடுலஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல்லாம் கிடையாது. யூனிவர்சல்லாம் என்ன, எல்லா கண்டிஷன்லையும் மேட்ச் ஆகும், அது யூனிவர்சல் தான். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கிடையாது. இந்த ஹூக்ஸில் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் லிமிட்டில் மட்டும்தான் ஒபே ஆகும். மற்ற எலாஸ்டிக் லிமிட் தாண்டி போயிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒபே ஆகாது. அதனால இதெல்லாம் வந்து யூனிவர்சல்லாம் கிடையாது. சரிங்களா. ஓகே, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் அடுத்த டாப்பிக்கில் போயிருக்கேன். அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலியா இல்லைன்னா யங்ஸ் மாடுலஸ். ஃபர்ஸ்ட் என்னது, ஸோ மாடுலினா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் மாடுலஸ். ஓகேயா. இப்போ யங்ஸ் மாடுலஸ்னு ஒன்றும் இல்லை. ஸோ யங்ஸ் மாடுலஸ் நம்ம என்னன்னா பொதுவாக ஒய் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வச்சு டினோட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வந்து ஒரு கான்ஸ்டன்ட், இதுதான் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ. நம்ம ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் எழுதிக்கலாமா. ஸோ இங்கே யங்ஸ் longitudinal stress divided by longitudinal strain. இந்த ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அதான் நம்மளுடைய யங்ஸ் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேயா. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்க்கு என்ன சிக்மா பை எப்சிலான். ஓகேயா. ஸோ இதுக்கும் என்ன யூனிட் அப்படின்னு கேட்டீங்க, இதோட யூனிட் என்னது, நியூட்டன் மீட்டர் பவர் -2. இதோட யூனிட் ஏதாச்சும் இருக்கா, இதுக்கு யூனிட்டே இல்லை ஸ்ட்ரெயினுக்கு. அதனால யங்ஸ் மாடுலஸோட யூனிட் என்னதான், நியூட்டன் மீட்டர் பவர் -2 தான் அதோட யூனிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷியரிங் பார்த்தோமா, ஷியரிங் மாடுலஸ். இந்த ஷியரிங் மாடுலஸ் என்னென்னு பார்த்தோம், 2 பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறப்ப தானே இந்த மாடுலஸ் வந்துச்சு. அதனால ஷியரிங் மாடுலஸ் எப்படி டிஃபைன் பண்ண நம்ம,
சரிங்களா? ஸோ இதுக்கு ஏரியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஷியரிங் ஸ்ட்ரெஸ், முறுக்குறோம்ல ஷியரிங் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஷியரிங் ஸ்ட்ரெயின். ஒன்றும் இல்லை, நம்ம வார்த்தையை மட்டும் தான் அர்த்தம், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினாக தான் இருக்குது. அது நம்ம என்ன பண்ணுறோம், லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின்னா யங்ஸ் மாடுலஸ், ஷியரிங் ஸ்ட்ரெஸ் பை ஷியரிங் ஸ்ட்ரெயின் என்னது ஷியரிங் மாடுலஸ், இல்லைன்னா ரிஜிடிட்டி மாடுலஸ் கூட சொல்லுவோம் இது பேர். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்னது ஸ்ட்ரெயினோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு, ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ இதே தான், சிக்மா தான், ஃபோர்ஸ் பர் ஏரியா. நம்மளோட ஸ்ட்ரெயினோட வேல்யூ இங்கே என்ன பார்த்தோம், tan தீட்டா அப்படின்னு பார்த்தோமா, tan தீட்டா. ஸோ தீட்டோட வேல்யூ ரொம்ப சின்னதாக இருக்கிறப்ப நம்ம என்ன அப்ராக்சிமேஷன், இதோட வேல்யூ தீட்டாவில் டிவைட் பண்ணுறோம். புரியுதா? நெக்ஸ்ட் தேர்ட் டைப் ஆஃப் மாடுலஸ் என்னன்னா பல்க் மாடுலஸ், இல்லைன்னா வால்யூம் மாடுலஸ். பல்க் மாடுலஸ் சொல்லுவோம், பல்க் மாடுலஸ். ஸோ இந்த பல்க் மாடுலஸ்னா என்னது, ஸோ என்னன்னா இது வந்து ப்ரெஷர் தான், சிக்மா டிவைட் பை நம்ம டெல்டா வி டிவைட் பை வி. ஓகேயா? என்னன்னா நம்ம வால்யூமில் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸு டிவைட் பை வால்யூமில் இருக்கிற ஸ்ட்ரெயின், ஸோ டெல்டா வி பை வி. புரியுதா? இதுதான் என்னது நம்மளோட யங்ஸ் மாடுலஸ்.